கர்நாடகாவில் வணிக சிலிண்டர்களுக்கு எரிவாயு நிரப்பும் பணி நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல். ஏற்கனவே அரசு தரப்பில் வணிக சிலிண்டர்களை விட வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தல்கள் இருக்கக்கூடிய நிலையில் கர்நாடகாவில் வணிகர் சிலிண்டர் தட்டுப்பாடு ஹோட்டல்ஸ் வரைக்கும் எதிரொலிக்கக்கூடிய நிலையில் இப்போது வணிக சிலிண்டர்களுக்கு வாயு நிரப்பக்கூடிய பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வருகின்றன. ஸோ இந்த கிரைசிஸ் மேற்கொண்டு அதிகரிப்பதவே இது காட்டுகிறது. கர்நாடகாவில் இதனது எதிரொலியை நேற்றே பார்க்க ஆரம்பித்தோம். கையிருப்பு இல்லை, சிலிண்டர்கள் கிடைக்கிறதில்லை, அதனால் ஹோட்டல்கள் இயல்பாக நடக்க முடியாத சூழல் இருக்குன்னு அந்த சங்கங்கள்லாம் ஏற்கனவே அறிவித்தாங்க. ஸோ அங்கே ஹோட்டல்கள்லாம் முடங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்களும் கூட வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டரா வணிக சிலிண்டரா என்றால் வீட்டு உபயோக சிலிண்டருக்கு தான் புக்கிங்லேருந்து எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் வணிக சிலிண்டர்களுக்கான எரிவாயுவை நிரப்பும் பணியும் கூட அங்கே நின்று போயிருக்கிறது. அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இந்த நிலவரத்தை நம்ம பார்க்கின்றோம். பெரிய எக்கானமிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகாராஷ்டிராவில் பம்பாயில் இந்த பாதிப்பை பார்க்கின்றோம். சென்னை உள்ளிட்ட நகரங்களில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். கர்நாடகாவில் பெரிய அளவுக்கு அதோடைய தலைநகரம் பெங்களூரில் எதிரொலிக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கின்றோம். ஸோ இது ஒரு ரியல் கிரைசிஸாக எல்பிஜி கிரைசிஸ் நாடு முழுக்க உருவாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வணிக சிலிண்டர்களுக்கான எரிவாயு நிரப்பும் பணி நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் அண்டை கர்நாடகாவில். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.